அரசியலுக்கு அன்பிட் அவரு சினிமாவுக்கு ஓகே, அரசியலுக்கு சரியான ஆள் இல்ல. களத்துல நிற்பவன் தான் தலைவன், வீடியோ கால்ல வரவன் தலைவன் இல்ல அப்படின்னு மொத்தமா போட்டு அவரை ஒரு வழி பண்றீங்களே. எப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் லேட்டா வந்தாருன்னு சொல்றீங்களே, எதுக்காங்க லேட்டா வந்தாரு? வழி நடுக்க இவ்வளவு மக்கள் வரவேற்பை தாண்டி வரப்ப கொஞ்சம் டிலே தாங்க ஆகும். இதை ஏன் யாருமே புரிஞ்சு பேச மாட்டீங்க? கூட்டத்தை கட்டுப்படுத்துற பொறுப்பாளர்கள் சரியில்லைன்னு சொல்ற அரசாங்கம் அத லைவ்ல பாத்துட்டு இருக்காரு சிஎம் செந்தில் பாலாஜி, அப்புறம் காவல்துறையினர்லாம். அப்பவே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. அப்பாவிய தூக்கி வழக்கு பதிவு பண்ணி இப்படி மாட்டி விட்டீங்களே, பாவம் உங்களை சும்மா விடாதுங்க. களத்துக்கு வாங்க ப்ரோ, நீங்க வந்தா என்ன அவ்வளவு கூட்டமா வரப்போகுது? பனையூரை தாண்டி வெளியே வாங்க 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 அப்படின்னு எல்லா பக்கமும் கதறீங்க. இப்ப என்னடா நடந்துச்சு? கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, சரியான பேச்சு இல்ல, சினிமா டயலாக் மாதிரி பேசுறாருன்னு டோட்டலா அவரை மட்டம் தட்டுறீங்க. எங்க தலைவருக்கு அரசியல் தெரியாதுதான், ஆனா அவர் உங்களை போல கொள்ளை அடிக்கிற சுயநலவாதி அல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை முன்னெடுத்தே செல்கிறோங்க. மாநில அரசால என்ன செய்ய முடியும், மத்திய அரசிடம் என்ன கோரிக்கை வைக்க முடியும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையான வசதிகள் என்ன, மக்களுக்கு தேவையானது என்ன, ஒவ்வொரு துறைகளும் சரியாக செயல்பட வேண்டும், கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான பேசிக் அரசியல் அறிவு எங்களுக்கு இருக்குங்க. இதுல தலைவர்களை பின்பற்றி பேசுங்க, அத பேசுங்க, இத பேசுங்க அப்படின்னு இப்படி பேசி பேசி தாண்டா நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. மாணவர்களுக்காக 12 மணி நேரம் கால் கடுக்க நின்று பரிசளித்து மாணவர்களை உற்சாகப்படுத்தி பள்ளி மாணவர்களின் படிப்பாற்றலை மேம்படுத்தியவருங்க எங்க தளபதி விஜய். இதை நாங்க அரசியலுக்கு வரதுனால செஞ்சாலும் இது வரைக்கும் நீங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணல? செந்தில் பாலாஜி கூட்டத்துல தலைவர் தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்னங்க? அதே போல விஜயின் கவனத்தை திருப்ப தொண்டர்கள் கத்தி கத்தி முற்படுவார்களே தவிர செருப்பை கொண்டு வீச மாட்டார்கள். சரியான காரணத்தை பேசாம சராமரியா கேள்விகளை எழுப்பி அதே மக்களையே கன்ஃபியூஸ் பண்றீங்க. பாவங்க, பாதிக்கப்பட்டதும் மக்கள், பழியும் மக்கள் மேலையா? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. நடக்க வேண்டியது சரியான நேரத்துல கண்டிப்பா நடக்கும், நல்லதே நடக்கும். கான்பிடென்ட்டா இருங்க. ஆவேகா சைடும் தவறுகள் உள்ளது, ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் சதிகள் இல்லை என்று விட்டு கொடுக்க மாட்டோம்.